இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பட்டை கிராம்பு இல்லாமல், அதுவும் என்னோடய ஸ்டைலில் கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் பாசிப்பருப்பு கழுவி சேர்த்துக்கோங்க. அது கூட 10 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகாய், 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் தனியாக ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு இப்போ தனியாக வந்து அரை மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.